சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னையில் 120 மின்சார பேருந்துகள் சேவை. ஒருமுறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை இயங்கும். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழகத்தில் முதல் முறையாக சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் ரூபாய் 208 கோடி மதிப்பில் 120 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகளின் சேவையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பேருந்துகளை மின்னேற்றம் செய்வதற்கான கட்டுமான பணிகள், பராமரிப்பு கூடம் உள்ளிட்ட வசதிகளுடன் ரூபாய் 47.50 கோடியில் மேம்படுத்தப்பட்ட வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையையும் திறந்து வைத்தார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது: சென்னை நகர கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் 625 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மத்திய பணிமனை, வியாசர்பாடி, பெரும்பாக்கம், பூவிருந்தவல்லி, தண்டையார்பேட்டை 1 ஆகிய 5 பணிமனைகள் மூலம் மொத்த விலை ஒப்பந்த அடிப்படையில் மின்சார பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன்படி நிலையான நகர்ப்புற சேவைகள் திட்டத்தின் அடிப்படையில் உலக வங்கி, ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் பங்களிப்புடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன் மதிப்பீடு ரூபாய் 697 கோடி. சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் தமிழகத்திலேயே முதல் முறையாக மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் முதல் கட்டமாக ரூபாய் 207.90 கோடி மதிப்பிலான 120 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் இயக்கத்தையும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக முதல்வர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பேருந்துகளை பார்வையிட்டு ஓட்டுநர்கள், நடத்துனர்களுடன் முதல்வர் கலந்துரையாடினார். மேலும் இந்த பேருந்துகளின் படிக்கட்டு தரையில் இருந்து 400 மில்லிமீட்டர் உயரத்தில் மிக தாழ்வாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள தொழில்நுட்ப வசதியால் பேருந்தின் தரைத்தளத்தை மேலும் 250 மில்லிமீட்டர் கீழே இறக்கலாம். இதனால் மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், குழந்தைகள், முதியோர் எளிதாக ஏறி இறங்க முடியும். தவிர இருக்கை பக்கவாட்டு இடைவெளி 650 மில்லிமீட்டருக்கு பதிலாக 700 மில்லிமீட்டர் அகலம் உள்ளதால் நின்று செல்லும் பயணிகளுக்கு எளிதாக இருக்கும். மேலும் சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் செல்லும். அதாவது ஒவ்வொரு பேருந்திலும் முன்புறத்தில் 2, பின்புறம் ஒரு கேமரா பொருத்தப்பட்டு மகளிருக்கு பாதுகாப்பான பயணம் உறுதி செய்யப்படுகிறது. தற்போது மக்கள் பயன்பாட்டுக்காக தொடங்கி வைக்கப்பட்டுள்ள பேருந்துகள் குளிர்சாதன வசதி இல்லாதவை. மேலும் இதனை ஒருமுறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை இயங்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.